2006 இருந்து 2011 திமுக ஆட்சியில் உட்கார வச்சோம். நீங்க தான் உட்கார வச்சீங்க. அன்னைக்கு என்ன ஆச்சு? 2G அலைக்கற்றை ஊழல் 1,76,000 கோடி ஊழல் பண்ணாங்க. இதனால இந்தியாவில் வேஷ்டி கட்டி டெல்லியில நம்ம நடமாட முடியாது. நம்ம மான மரியாதை நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போவாங்க, ஒரு கேவலமா சிரிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு நிலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழனுக்கு வேஷ்டி கட்டி யாரும் டெல்லியில் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி இப்பவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு இந்த குடும்பம் பின்புலமா இருக்கும் போது எவ்வளவு வெக்கி தலைகுனிய வேண்டியிருக்கு. ஓட்டு போட்ட மக்கள்னா நீ யாரை கும்பிடுறது? நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நம்ம பாவம் துளையாதப்பா. சண்டால பேர் உட்கார வச்சு இன்னைக்கு என்னன்னா கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. நாங்க சொல்ல பத்திரிகையில் நன்றாட வருது செய்தி, ஊடகங்கள் இன்னைக்கு நிமிடத்துக்கு நிமிடம் செய்தி வருது. இந்த மாதிரி வர்றதுனால இந்த ஆட்சியை மாற்றணும். மாற்றணுமா மாற்ற வேண்டாமா? எது மாற்ற வேண்டாமா? இதே இருக்கட்டுமா? இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது, வருங்கால சமுதாயத்தை இளைஞர்களையும் பால்படுத்திடுவாங்க. இவங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாயிரும். விலைவாசி நீ அரிசியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அரிசியெல்லாம் நீ அருங்காட்சியில தான் போய் பார்க்கணும், அருங்காட்சியில தான் போய் அரிசியை பார்க்கணும். அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் ஆயிரும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இதுக்கு நல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அதி விரைவில் வர இருக்கு. அந்த தேர்தலில் நம்ம எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நம்ம எல்லாம் ஓட்டு போடணும். போடுவீங்களா? யார் யார் போடுவீங்க? கை தூக்குங்க. நம்ம சின்னம் ரெட்டலை.